நம்மை யாராவது கணவன் மனைவி வணங்கினால் நாம் என்ன சொல்வோம்? தீர்க்க சமங்கலி பவ, தீர்காயுஷ்மான் பவன் தான் இப்போ நம்ம வாழ்த்துறோம். முன்னெல்லாம் என்ன தரமா வாழ்த்துவான்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாள். அதுக்கு என்ன அர்த்தம்? 16 பிள்ளைங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்னு அர்த்தமா? அது அல்ல. 16 வகையான செல்வங்களை பற்றி நீடூடி வாழ வேண்டும் என்று அதற்கு அர்த்தம். சரி, என்ன 16 வகையான செல்வங்கள்? கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, துணிவு, பெருமை, பொன், பொருள், புகழ், நிலம், நன்மக்கள், நம்பிக்கை, நோயின்மை, முயற்சி, வெற்றி. இந்த 16 வகையான செல்வங்களையும் பற்றி நீடூடி வாழ வேண்டும் என்று அர்த்தம். உங்களை யாராவது வணங்கினால் நீங்களும் அப்படியே வாழ்த்த வேண்டும் என்று இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வெங்கட்ரமணி.